அப்புறம் பாலகிருஷ்ணா உன் பையன் என்ன படிக்கிறான் இப்போ? என்னப்பா 7லேருந்து 8 போகிறான். ஃபோன் பண்ணார் ஹெட்மாஸ்டர், 7லேருந்து பாஸ் ஆகிட்டு உன் பையன் 8வது வந்துட்டான் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னாரு. போனேன். என்ன சார் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். வந்துட்டு புதுசாக ஆர்கானிக் கிளாஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம் 8லேருந்து. ஆர்கானிக் கிளாஸ் ஆர்கானிக் கிளாஸ் புதுசாக நம்ம ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எங்கேயுமே வரல அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ஏன் சார் அது விசேஷம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா ஃபீஸ் அதிகம் சார் அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபா கூட? 1000 ரூபா கூடன்னு சொன்னாங்க. ரெகுலர் கிளாஸ் ஆர்கானிக் கிளாஸ் 1000 ரூபா கூட. பரவாயில்ல சேர்க்கலாம் தப்பு இல்லை. சரி சேர்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சரி பையன் நல்லா போயிட்டு நல்லா போனிச்சா? அப்புறம் அப்படியே லீவில் இருந்தால் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் திறந்தோன்னே சேர்க்கலாம் இப்போ கிளாஸில் விடலான்னு சொல்லி விட்டுட்டு நான் பாட்டு வந்துட்டேன். மறுநாள் போயிட்டு பார்க்குறேன், மரத்தடி கீழே படம் எடுத்துறானு. மரத்தடியா? ஹெட் மாஸ்டர் போயிட்டு கோவத்தில் கேட்குறேன், என்ன யார் நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறேன். சார் இதுதான் சார் ஆர்கானிக் கிளாஸு. இப்போ மரத்தடி பாடம் ஆர்கானிக் கிளாஸா? மரத்தடியில் போடுறதுக்கு ஆர்கானிக் இவனோட கிளாஸ் ரூம் இல்லைங்கிறத இப்படி ஆர்கானிக் கிளாஸ்ன்னு சொல்லி வசூல் பண்ணுறானு ப்ரைவேட்டில். என்னத்தை பண்ணுறது?